ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட ஃபைனல் மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் சீசனில் ஒரு புது சாம்பியன்ஸ் வந்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த ரெண்டு டீமில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஸ்ட்ரென்த் வைஸாக பார்க்கும்போது ஆர்சிபி கொஞ்சம் பஞ்சாப்பை விட அஹெடாக இருக்காங்க. ஸோ பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி குவாலிஃபயரில் அகேன்ஸ்ட் ஆர்சிபி தோற்றுருக்காங்க. ஒரு ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படிங்கிற வெயிட்டிங்களும் இருப்பாங்க. மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மெயினான விஷயம் வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். மழை வரப்போகுது. ஸோ இந்த கிரவுண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ரெயின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி 2023 ஃபைனல் உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். GTCSK மேட்ச்சு. ஸோ அந்த மேட்ச்சும் மழையினால் 2 நாள் போச்சு. ஸோ அதை மாதிரி போகிறதுக்கான பாசிபிளும் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபைனல் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசி ப்ளே பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு கொஞ்சம் கெஸ்ஸிங் இருக்குது, இந்த மேட்ச் வந்து நான் கிளிக் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க மட்டும் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் அகமதாபாத் ஸ்டேடியம் 3rd ஜூன் 7:30 PM ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் முடிஞ்சதோடு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆக்டிவாக இருக்க மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. எல்லா இன்டர்நேஷ்னல் மேட்சஸுமே ஐபிஎல்க்கு அப்புறம் கவர் பண்ண போகிறோம். அண்ட் அது ஈஸியாக வின் பண்ணக்கூடிய மேட்சஸ் நிறைய இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு June 5 TNPL ஸ்டார்ட் ஆகுது இன்னொரு 2 டேஸில். ஸோ அதுக்கு நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டீம்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலகிராமில் அதில் ஃபுல்லாக ஆக்டிவாக இருப்போம். இன்கேஸ் வீடியோ போட முடியாத சுச்சுவேஷன் வந்தால் கூட டெலகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருப்போம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பிட்ச் பற்றின டெப்த்தான அனாலிசிஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி மும்பை பஞ்சாப் மேட்ச் குவாலிஃபயர் 2க்கு நம்ம இந்த பிட்சை பற்றி டெப்த்தாக பேசியாச்சு. இருந்தாலும் சிம்பிளாக சொல்கிறேன், ரன்ஸ் நிறைய வரும். ஃபைனல் அப்படிங்கிற ரீசனுக்காக சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த கேப்டன் டாஸ் வின் பண்ணாலும் ஸ்லைட்லி ஃபஸ்ட் பேட்டிங்க்கு கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ட்ரெடிஷ்னலி இது வந்து ஒரு சேசிங் விக்கெட்டாக இருந்தாலும் ஃபைனல் ப்ரெஷர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ இன்கேஸ் ரெயின் வர மாதிரி இருந்தது, ரெயின் இன்ட்ராப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேப்டன் டாஸ் வின் பண்ணி சூஸ் டு போல் தான் சொல்ல போகிறாங்க. ஸோ டாஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப க்ரூஷியலாக இருக்கும். இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கன்ஃபார்ம் ரெயினால் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் டிலே ஆகும், இல்லை ஓவர்ஸ் கட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போச்சுன்னா ரெண்டாவது பேட்டிங் பண்ணக்கூடிய டீம் வந்து வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் வந்து மேக் பண்ணலாம். இல்லை ரெயின் இன்ட்ரப்ஷன் இருக்காது, அந்த வெதர் அப்டேட் வந்து சூப்பராக இருந்திருக்கு, ஸோ மேட்ச் ஃபுல்லாக நடக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் 12 கேம்ஸில் 90 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. 41 விக்கெட்ஸ் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. ஸ்கோர் கார்டு ரீகேப் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். சிம்பிள் தான், 200+ ஸ்கோர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். லீக் போட்டியில் லாஸ்ட் 3 மேட்சஸில் 200க்கு மேலே ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் அடிக்கிறாங்க. ரெண்டாவது பேட்டிங் பண்ண டீமால் அதை சேஸ் பண்ண முடியல, தோற்றுருக்காங்க. லாஸ்ட் கேம் மும்பை பஞ்சாப் மேட்ச்சில் 203 மும்பை அடிச்சிருக்காங்க. ஸோ பஞ்சாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை 207ன்னு சொல்லி சேஸ் பண்ணி 19 ஓவரில் இந்த மேட்ச் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே 65க்கு 1, ரெண்டாவது இன்னிங்ஸ் பவர் பிளே 64க்கு 1. பவர் பிளே கன்ஃபார்ம் 60+ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்லா ரன்ஸ் வரும், 2 இன்னிங்ஸ்க்குமே ரன்ஸ் வரும். மிடில் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கும். ரெண்டாவது இன்னிங்ஸ்க்கு கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டார்கெட் ப்ரெஷர்னால விக்கெட்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ மிடில் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் லைக் ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டாக இந்த மேட்ச்க்கு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பவுலர்ஸோட டைப் லாஸ்ட் 12 மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 90 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க பேஸ் பவுலர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதில் 36 விக்கெட்ஸ் வந்து ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ் லைக் ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு மற்றபடி பஞ்சாப் டீமில் யாரும் இல்லை ஹை பேஸ் போடக்கூடிய பவுலர்ஸ். ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு 36 விக்கெட்ஸ். மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லைக் புவனேஸ்வர் குமார், தென் பார்த்தீங்க அப்படின்னா ஓமர் ஜாய், இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 30 விக்கெட்ஸ் அப்படி மாதிரி கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 22 விக்கெட்ஸ். ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் 10, சைனா மேன் 4, ஆர்த்தடாக்ஸ் 14, ஆஃப் பிரேக் 13, மொத்தமாக 41 விக்கெட்ஸ் வந்து இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான ஸ்டாட்ஸும் மென்ஷன் பண்ணுறேன்.
பஞ்சாப் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் ஐபிஎல்லில் தோத்தது கிடையாது. ஸோ அதே மாதிரி ஆர்சிபி இந்த கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு 3 கேம்ஸ் கிட்ட லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்குது. செம்ம கான்டெஸ்ட்டாக இருக்க போகுது. 36 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. 18 அப்படின்னு சொல்லி 2 டீமுமே வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசனில் 3 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த 2 டீமும். அதில் 2 முறை ஆர்சிபி, 2 முறை, 1 முறை பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் அப்படிங்கிற மாதிரி வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டில் வைஸாக பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ ஸ்டாட்ஸ் ஃபுல்லாக போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்சிபி பற்றின அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபில்சால்ட் கோலி ஓப்பன் பண்ண போகிறாங்க. மயங்க் அகர்வால், ரஜத் பட்டிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குருணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், சுயா சர்மா, ஜாஸ் ஹேசல்வுட், எஸ்தேஆர். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி டீமோட பிளேயிங் 11. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். மேபி கொஞ்சம் ஸ்லைட்லி ஒரு 1 வீக் பிரேக் கிடைச்ச ரீசனுக்காக லியாம் லிவிங்ஸ்டனை ரிப்ளேஸ் பண்ணி டிம் டேவிட் வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஜாஸ், ஷியாஷ், புவனேஸ்வர், தென் எஸ்டிஆர், இந்த 4 பவுலர்ஸ்ட்டு நீங்கள் 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் கிருணல் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து 2 ஓவர்ஸ் போல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ பேஸோட ஸ்டாட் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். 89% வந்து ஃபில் சால்ட்டு, 94% வந்து விராட் கோலி. இந்த 2 பிளேயர்ஸுமே இந்த மேட்ச்க்கு ஒரு கீ ஃபேக்டராக இருப்பாங்க. ஹர்ஷ்தீப் சிங் வர்சஸ் ஃபில் சால்ட் அந்த ஒரு பேட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் நடக்குது. ஹர்ஷ்தீப் எப்போலாம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுறாரோ அப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்திருக்காரு. ஸோ அந்த ஸ்டாட்ஸ் வைஸாக நம்ம பார்க்கும்போது ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ணால் ஒரு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் ஃபில் சால்ட்டை போகிறது பெட்டர் ஆப்ஷன். இதுவே ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு விசி கூட நீங்கள் ஃபில் சால்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. தென் விராட் கோலி வர்சஸ் கைல் ஜேமிசன், இன்டர்நேஷ்னல்லேருந்து டொமஸ்டிக் வரைக்கும் பெரிய பேட்டில்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த இடத்துல விராட் கோலிக்கு ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் மட்டும் தான் இருக்குது. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணும்போது இந்த கிரவுண்டில் 17 ஆவரேஜ், அதுவே சேஸ் பண்ணும்போது 137 ஆவரேஜ் இருந்திருக்கு. ஒரு 77 நாட் அவுட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து அடிச்சிருந்தாரு. குறிப்பாக ஜிடிக்கு அகேன்ஸ்டாக அவரோட நம்பர்ஸ் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். லாஸ்ட்டு ஒரு 5 கேம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 கேம்ஸில் 50+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிக் மேட்ச் பிளேயர். ஸோ கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஆடுவார். ஒரு 30-35 பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 ரன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விராட் கோலி ஒரு மஸ்ட் சிவிசியாக சேஸில் அதிக நம்பிக்கையோட கொடுங்க. ஃபஸ்ட் பேட்டிங்னா ரேராக போங்க. ஒரு 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா 2-3 டீமில் மட்டும் சிவிசி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மயங்க் அகர்வால் ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு ட்ரம்ப் கார்ட் பிக்காக இருப்பார். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் அவரோட ஆவரேஜ் வந்து 130. பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் 5 தான் இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டு கேமில் பேட்டிங் செகண்டே ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நம்ம பஞ்சாப் கிங்ஸு 100 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர்லி மயங்க் வந்து ஷைன் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா கிராண்ட் லீகில் நீங்கள் மயங்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ரஜத் பட்டிதார் கேப்டன்சி பண்ண போகிறாரு. ஸோ ரஜத் வந்தாருன்னா ஜிதேஷ் சர்மாவோட இம்பார்ட்டன்ஸ் குறையுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் மேட்ச்சில் சான்ஸ் கிடைக்கல. க்ளவ் ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் டீமில் வந்திருந்தார். ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதார் ஹெட்வெயிட்டில் 30, வென்யூவில் 38. இன்னொரு முக்கியமான விஷயமும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த துலீப் டிராஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஸ்ரேயாஸ் ஐயரோட மும்பை டீமும் அது மத்திய பிரதேஷ் டீமான ரஜத் பட்டிதார் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன்சி பண்ண டீம், இந்த 2 டீம் தான் ஃபைனல் வந்திருக்காங்க. அதில் மும்பை கப் அடிச்சிருக்காங்க. ஸோ மீண்டும் ஸ்ரேயாஸ் ஐயர், ரஜத் பட்டிதார் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க ஒரு ஃபைனலில் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது கூடவே இன்னொரு நியூஸும் கிடச்சிருக்கு. சஹல் இது வரைக்கும் ப்ளே பண்ண எந்த ஒரு ஃபைனலுமே அந்த ப்ளே பண்ண டீம் வந்து வின் பண்ணல. ஸோ ஆர்சிபிக்காக 2016, 2022 ராஜஸ்தான், இப்போ 2025 பஞ்சாப். ஸோ இது வைஸாக நம்ம பார்க்கும்போது ஸ்லைட்லி ஆர்சிபிக்கு ஒரு ஸ்டாட்ஸ் வைஸாக பார்த்தோமோ அப்படின்னா ஒரு ஸ்லைட்லி பெட்டர் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பட்டிதார் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்க்கு உங்களுக்கு இந்த மேட்ச்க்கு ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். விசி கூட நீங்கள் பிக் பண்ணலாம். அதுவே சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லியாம் லிவிங்ஸ்டன் ஸோ இந்த மேட்ச்சுக்கு கன்சிடர் பண்ணலாமானா ரேராக போங்க. டிம் டேவிட் வந்தார்னா கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிம் டேவிட் வந்து முக்கியமாக இருப்பார். லாஸ்ட் டெப்த் வரைக்கும் லைக் புவனேஸ்வர் வரைக்கும் கூட பேட்டிங் போகலாம். அந்த மேட்சோட ப்ரெஷரை பொறுத்து ரெயின் வந்தது அப்படின்னா ஓவர்ஸ் ரெடியூஸ் ஆகும். அப்போ பேட்ஸ்மேன்ஸ்க்கு சாதகமாக இருக்கும். கம்மியான பால்ஸ் தான் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அப்போ டார்கெட்டை சேஸ் பண்ணலாம். பட் ரெயின் இன்ட்ரப்ஷன் வரலை, பேட்டிங் செகண்ட் பண்ணக்கூடிய டீம் வந்து ஆர்சிபியாக இருக்காங்க, ஃபுல் மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக டிம் டேவிட்டுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. லிவிங்ஸ்டனுக்குமே செகண்ட் பேட்டிங்னா அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். ரொம்ப ரிஸ்கி பிக் தான்.
ஜிதேஷ் சர்மா என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் பிக் பண்ணலாம், 40% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ 50-50 ஆப்ஷன் தான் இப்போவும் நான் மென்ஷன் பண்ணுறேன். 2 இன்னிங்ஸில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஒரு 2 6 வேணால் அடிப்பார் வந்து முக்கியமான சுச்சுவேஷனில். பட் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஆப்போசிட் டீம் விக்கெட் கீப்பர்ஸில் பிரப்சிமரன் இருக்கார். ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஜாஸ் இங்கிலீஷும் அந்த டீமில் ப்ளே பண்ணுறாரு. அவங்களுக்கு தான் அதிக ப்ரியாரிட்டி இருக்குதுங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக ரொமேரோ ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிக் மேட்ச் பிளேயரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். பட் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி 2வதாக bowling பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷெப்பர்ட் கண்டிப்பாக பேட்டிங்கில் ஒரு கேமியோ ஆடுவார். சிஎஸ்கே கூட ஆடி இருந்தார், நம்ம பார்த்துருந்தோம். பவுலிங்கில் ஒரு விக்கெட் வரைக்கும் இவரால் எடுக்க முடியும், கண்டிப்பாக டெத்தில் கூட எடுக்க முடியும். ஸோ அந்த கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் பேட் பண்ணி செகண்ட் bowling பண்ணும்போது ஒரு நல்ல பிக்காக இருப்பார். தென் குருணால் பாண்டியா அந்த மேட்ச்சுக்கு ரொம்ப 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 எக்ஸ்பேக்டராக இருப்பார். ஸோ கிட்டத்தட்ட இது அவருக்கு ஹோம் கிரவுண்ட் மாதிரி தான், பரோடா பிளேயர் தான், இந்த கிரவுண்ட்லேயும் அதிக மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸுமே நீங்கள் குருணால் பாண்டியா வந்து பிக் பண்ணுங்கள். 2 இன்னிங்ஸில் 2வது bowling பண்ணும்போது இவருக்கு மிடில் ஓவர்ஸில் மினிமம் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் கொடுக்கக்கூடிய ஒரு பவுலராக இருப்பார். மிடில் 2 விக்கெட் வரைக்கும் கூட இவர் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது 2வது bowling பண்ணும்போது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது குருணால் பாண்டியா 2வது bowling VCR கேப்டன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். புவனேஸ்வருக்கு ஆஸ் யூஸ்வல் பிடிச்ச டீம் பஞ்சாப்ங்கிறத நம்ம எல்லாருமே பேசியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு bowling வந்து புவனேஸ்வரை நீங்கள் மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். இந்த டீமுக்கு அதாவது இந்த வென்யூவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 2வது இன்னிங்ஸில் 3 மேட்ச் 4 விக்கெட் தான். இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பாருங்கள், மொத்தமாக 24 கேம்ஸ் 32 விக்கெட்ஸ் 12-16 12-16 அப்படின்னு சொல்லி ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. பட் பர்சன்டேஜ் 38 தான் இருந்திருக்கு. ஸோ மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுங்கள். லாஸ்ட் மேட்ச்சு எஸ்டிஆல் எப்படி அன்பிரடிக்டபிளாக ஒரு 3 விக்கெட் எடுத்தாரோ அதை மாதிரி புவனேஸ்வர் வந்து இந்த மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. தென் சுயாஷ் சர்மா 4 மேட்ச் ஆடி 6 விக்கெட் வந்து ஹெட்டில் எடுத்திருக்காரு. இவருக்கு ரொம்ப பிடிச்ச டீம் பஞ்சாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் டீமுக்கு அகெயின்ஸ்டாக சுயாஷ் ப்ளே பண்ணால் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக போல் பண்ணும்போது சுயாஷ்க்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். 8% தான் இருக்கார் சுயாஷ் சர்மா. கண்டிப்பாக ட்ரீம் டீம் வருவார், 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 3 விக்கெட் எடுத்து வைஸ் கேப்டனாக வந்திருந்தாரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் bowling அதிக ப்ரியாரிட்டி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அட் ஜாஸ் ஹேசல்வுட் கம்பேக் கொடுத்தாரு. மொத்த RCB bowling யூனிட்மே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கும்போது 85% பிக் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். 2வது bowlingல அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு CVC வேண்டாம் ஒரு பேஸ் பவுலரில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்டிஆர் லாஸ்ட் மேட்ச்சு ஒரு 2 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாங்க அந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 16% பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எப்போ ப்ரோ இவரை கன்சிடர் பண்ணலாம் எந்த இன்னிங்ஸ்னா செகண்டாக போல் பண்ணும்போது ரேராக கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டில் ஃபில் சால்ட்டு அகெயின்ஸ்ட் ஹர்ஷ்தீப் சிங் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. விராட் கோலி ஹர்ஷ்தீப் சிங் 2 முறை, ஹர்ப்ரீத் பிரார் 2 முறை, சஹல் 2 முறை. சஹல் கம்பேக் கொடுத்துருக்கிறது RCBயோட மிடில் ஆர்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குதுங்கிறது தெரிய வருது. பட்டிதார் பொறுத்த வரைக்கும் சஹல் 2 முறை, பிரார் 1 முறை. அண்ட் மயங்க் அகர்வாலை பாருங்கள், சஹல் 7 முறை அவுட் எடுத்திருக்காரு. ஸ்டோயினிஸ் 2 முறை அப்படிங்கிற மாதிரி வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. தென் டிம் டேவிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாட்லெட் 2 முறை, விஜயகுமார் வைசக் 2 முறை, உமர்சாய் 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. குருணால் பாண்டியாவை ஸ்டோயினிஸ் 3 முறை, சஹல் 2 முறை, ஜிதேஷ் சர்மாவை சஹல் 2 முறை, ஸ்டோயினிஸ் 3 முறை. சஹலோட நேமும் வருது, ஸ்டோயினிஸோட நேமும் கண்டினியூஸாக வருது அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். லாஸ்ட் கேமில் அந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விக்கெட்டில் ஹை பேஸ் பவுலர்ஸ்க்கு ஹெல்ப் இல்லைன்னு உடனே பவர் பிளேயில் 4th ஓவரே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாயினிஸ்ட்டை கொடுத்துருந்தாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன்சி பண்ணார் ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அந்த ஒரு பேஸ் ஆஃப் பண்ண ரீசனுக்காக ரோஹித் சர்மாவோட விக்கெட் வந்து அந்த பர்டிகுலர் மேட்ச்சில் கிடச்சிது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸ்டோயினிஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டாக இந்த மேட்ச்சுக்கு இருப்பார். அவரை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக பேசலாம். இப்போ ஹை பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யார், ஸோ யார்ட்டெல்லாம் நம்ம வந்து GLல கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு 5 பிளேயர்ஸ், நம்ம ரஜத் படிதார் கூட ஓரளவுக்கு 50 கிட்ட வருவார். ஸோ கன்சிடர் பண்ணிக்கலாம். 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க ஹை பர்சன்டேஜ் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும். இந்த 5 பிளேயர்ஸில் இந்த பர்டிகுலர் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்காக ஸ்கிப் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் ஸ்லைட்லி ஃபில் சால்ட்டு ஃபஸ்ட் பேட்டிங்கில் நமக்கு தெரிய வராரு. 2வது பேட்டிங்கில் ரஜத் படிதார் வந்து நமக்கு தெரிய வராரு. பட் மற்றபடி இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 3 பிளேயர்ஸை நீங்கள் போத் இன்னிங்ஸும் கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு புவனேஸ்வர், 2வது மயங்க் அகர்வால். இந்த 2 பிளேயர்ஸை மஸ்ட்டாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுங்கள். லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக டிம் டேவிட் வந்தால் டிம் டேவிட்டை 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மற்றபடி சுயாஷ் சர்மா ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு 2 இன்னிங்ஸுமே பிக் பண்ணக்கூடிய ஆப்ஷனாக இருக்காரு.
சிவிசிக்கு இந்த மேட்ச்சுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளான பர்சன்ஸாக இருக்காங்கன்னா விராட் கோலி ஒரு பிக்காக இருக்கார், பட்டிதார் ஃபஸ்ட் பேட்டிங்க்கு ஒரு விசிக்கு எலிஜிபிளான பர்சனாக இருக்கார், புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட்டு போலிங்க்கு ஒரு சிபிசிக்கு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு பஞ்சாப் கிங்ஸ். ஸோ குவாலிஃபை 2 ஆடி அவங்களுக்கு ஒரு 40 ஹவர்ஸ் தான் பிரேக் கிடச்சிருக்கு. முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு 2 டேஸ் கூட பிரேக் இல்லை, ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச் ஆட போகிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டேயில் ஒரு ஃபோட்டோ ஷூட் வேறு நடந்தது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு கப்போட. ஸோ ஒரு ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது, பெரிய கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பட் இருந்தாலும் அவங்க பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷப்படலை. லாஸ்ட் கேமில் பஞ்சாப் வந்து மும்பைக்கு அகேன்ஸ்டாக பீட் பண்ணி போனாலுமே ஒரு பெரிய சந்தோஷம் அந்த அளவுக்கு தெரிய வரல. கப் வேணும் அப்படிங்கிற ஒரு ஈகரோடு இருக்காங்க. ஸோ இவங்களோட பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிரியான்ஸ் ஆரியா, பிரப்சிம்ரன் சிங் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயாஸ் ஐயர், நெஹால் வதேரா, சஷாங்க் சிங், ஸ்டோயினிஸ், ஒமர்ஜாய், ஜெமிஷன், விஜயகுமார் வைசக், சகல், ஹர்ஷ்தீப் சிங். இந்த 11லையும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த 12 பிளேயர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. 4 ஓவர்ஸில் ஹர்ஷ்தீப் சிங், சகல், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு கைல், ஜெமிஷன், இந்த 3 பவுலர்ஸ்ட்டு ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 8 ஓவர்ஸில் வைசக் வந்து மினிமமாக 3-4 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணலாம், மிடில் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ மற்றபடி இந்த 2 பவுலர்ஸும் மிச்சம் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் கோட்டாக முடிப்பாங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் பிரியான்ஸ் ஆரியா அகெயின்ஸ்ட் ஆர்சிபி பெரிய நம்பர்ஸ் இல்லை. 3 மேட்ச் ஆடி 15 ரன் தான் அடிச்சிருக்காரு. பெருசாக பார்த்தீங்க அப்படின்னா ஆடுறதுல லாஸ்ட் கேமில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி அவரோட விக்கெட் வந்து எடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது பிரியான்ஸ் ஆரியா ஒரு நல்ல பிக்காக இருப்பார், கோல்டன் பிக்காக. ஸோ சேஸ் பண்ண போகிறாங்கன்னா 50-50 ஆப்ஷனில் போங்க. ஃபஸ்ட் பேட்டிங் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். பிரப்சிம்ரன் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி பெரிய நம்பர்ஸ் இல்லை, இந்த கிரவுண்ட்லேயுமே பெரிய நம்பர்ஸ் இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது. இவர் பிக் மேட்ச் பிளேயரும் கிடையாது. 46% டவுன் ஆகிருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிய வரும். ஒரு 2 கேம் முன்னாடி 95% கிட்ட பிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ சடனாக டவுன் ஆனது காரணம் என்ன அப்படின்னா அன்கேப்டு பிளேயர், பெருசாக யாருக்கும் தெரிய வந்திருக்காது. ஒரு 4-5 மேட்ச் கண்டினியூஸாக அடித்த உடனே பிக் பண்ணி வச்சுருந்தாங்க, 2 மேட்ச் அடிக்கலன்னு ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பர்சன்டேஜ் கம்மியான ரீசனுக்காக இவரை ஃபஸ்ட் பேட்டிங் வந்து நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ஜிஎல் பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மெகா ஜிஎல் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து இந்த 2 பிளேயர்ஸுமே அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லை ப்ரோ ரெண்டாவது பேட்டிங்கில் யாருக்கு வந்துட்டு இப்போ இன்கேஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து 2 பிளேயர்ஸுமே பிக் பண்ண சொல்லிங்க ப்ரோ, ஓகே. அப்போ ரெண்டாவது பேட்டிங் வந்து யாருமே பிக் பண்ணக்கூடாதா அப்படின்னா கிடையாது. ஸோ அதில் லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து பிரியான்ஸ் ஆரியா கொடுங்க. ஏன்னா லாங் ஆனில் ஃபீல்டிங் நிற்காரு, இவர் இம்பாக்ட் பிளேயராக தான் வர போகிறாரு, இவரோட பாயிண்ட்ஸ் நம்ம கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ பிரியான்ஸ் ஆரியா உள்ளே வந்து பேட்டிங்கில் ஒரு 20 ரன்ஸ் அடித்து 2 கேட்ச் பிடிச்சா கூட நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்ததாக ஜாஸ் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச்மே ஒரு நல்ல இம்பாக்ட் வந்து கொடுத்துருந்தாரு. அகெயின்ஸ்ட் ஆர்சிபி சுயாஷ் சர்மாவை ஆடுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு, அது வந்து நமக்கு உண்மை தான். பட் லாஸ்ட் மேட்ச்சில் அசிலுட்டோட அந்த ஒரு லென்த்து பிளான் பண்ணி அவரோட விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. ஏன்னா ஒருத்த நிமிஷமே பிக் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு விசி கூட இந்த மேட்ச்சுக்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 78% டபுள் ஆப்ஷன் பிளேயராக தெரிய வராரு. நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயர் 87 நாட் அவுட், 91% பிக் பண்ணியிருக்காங்க. 600 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்காரு இந்த சீசனில். ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் மேலே நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸாக இருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ நான் பர்சனலி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிக் மேட்ச் பிளேயர் தான், கேப்டன் தான். ஸோ ஓகே எல்லாமே இருக்கட்டும். பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் ஒரு 50-50 ஆப்ஷனில் இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் கேமில் இவர் அடித்தது 9 சிக்ஸஸ். ஸோ அந்த 9 சிக்ஸஸ்மே லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலராக அடிச்சிருக்காரு. இந்த மேட்ச்சில் எஸ்டிஆர் மட்டுமே லெஃப்ட் ஆர்ம் பேஸ் பவுலர். நிறைய மும்பை பவுலர்ஸ் வந்து ஷார்ட் பால் ஸ்லோயர் பவுன்சர் வந்து ப்ளே பண்ணலை, அதாவது பவுல் பண்ணலை. இந்த மேட்ச்சுக்கு ஹெசலுட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரானரியான பவுலர். ஒரு விக்கெட் போச்சு அப்படின்னா இங்கிலீஷ் இறங்குறாரு. ஸோ மிடில் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பெக்டராக இருப்பார் ஹெசலுட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அவரோட ஓவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு அகைன்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வந்த உடனே விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ சேஸ் பண்ண போகிறாங்கன்னா ஸ்ரேயாஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஃபஸ்ட் பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் நெஹால் வதேரா. லாஸ்ட் வீடியோவில் நம்ம லோ பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியாச்சு இவரை திலக்குருமாவை எல்லாருமே. ஸோ சேஸ் அப்படின்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். சேசிங் ப்ரெஷர் அப்சர்வ் பண்ணி ஸோ டார்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெக்வயர்ட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடி கொடுப்பாரு. ஸோ ரெண்டாவது பேட்டிங் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். சஷாங்க் சிங் போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணிக்கலாம். இந்த டீம் இந்த வென்யூ நம்பர்ஸ் நல்லா இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு லேசி ரன் அவுட். ஸோ லாஸ்ட் ஒரு 4 கேம்ஸாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அதுக்கான பர்சன்டேஜ் தான் பிக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலில் ஒரு மேட்ச் வின்னர்ஸ் தான் இருப்பாங்க. லைக் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா
2016 நடந்த ஆர்சிபி வர்சஸ் ஹைதராபாத்தில் பென் கட்டிங் வந்து இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜ். யாருமே பார்த்தீங்க அப்படின்னா அவரை கன்சிடர் பண்ணல, குறிப்பாக அவர் அடிப்பாருன்னு நினைக்கல. பட் அவர் அந்த மேட்ச்சில் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து வாங்கியிருந்தார். ஸோ ரொமேரோ, ஷெப்பர்ட் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்பிரடிக்டபிளான பிளேயர்ஸ். ஸோ அந்த லிஸ்ட்டில் ஷஷாங்க் இந்த மேட்ச்சுக்கு எனக்கு பெஸ்ட்டாக தெரிய வராரு. ஸ்மால் லீகில் கூட நீங்கள் மஸ்ட்டாக அவரை கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தென் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் பவுலிங் வச்சு இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் பிக் பண்ணலாம். பேட்டிங்கில் பெரிய இம்பேக்ட் இருக்காது அப்படிங்கிறது தெரிய வருது. லாஸ்ட் மேட்ச்சு பவர் பிளேலே நம்ம இவரை பார்த்துருந்தோம். நாலாவது ஓவர் முடியும் போது வந்திருந்தார். ஹசிலுட் ஓவரில் 6 அடிச்சிருந்தார். பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸ்லைட்லி பேட்டிங்கில் ஒரு 10 ரன்ஸ் அடித்தா கூட ட்ரீம் டீம் ஓப்பன். ஸோ 48% உங்களுக்கு சேஃபான பிக்காக தெரிய வராரு. ஓமர் ஜாய் ரிஸ்கி பிக்கு, விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப கம்மி. செகண்டாக பவுல் பண்ணும்போது ரேராக போங்க, பட் ஸ்கிப் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். கைல் ஜெமிஷன் லாஸ்ட் மேட்ச்சு மெய்டன் விக்கெட்டோடு ஆரம்பிச்சிருந்தார் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி 2வது போலிங்கில். ஸோ இவரால் ஒரு விக்கெட் தான் எடுக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியாது. அது எப்போ எடுப்பார்னா ஃபஸ்ட்டு போலிங் ஸ்லைட்லி அவரோட அந்த கட்டர்ஸு ஸ்லோயர் பவுன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இவரை டெத்தில் யூஸ் பண்ண மாட்டார் ஸ்ரேயாஸ் ஐயர். அந்த 14-15 ஓவருக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட ஸ்பெல்லை முடிக்கிறாரு. ஸோ அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலும் ஃபஸ்ட் போலிங் கன்சிடர் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஐபிஎல் கிங். ஸோ மெஜிஷியன் பார்த்தீங்க அப்படின்னா சஹல். ஸோ இவர் வந்து ப்ளே பண்ண போகிறார். லாஸ்ட் கேமில் ஒரு விக்கெட், குறிப்பாக அவரோட ஸ்பெல்லோட கடைசி பாலில் ஸ்கையோட விக்கெட் எடுத்து கொடுத்தது. இன்னும் ஒரு 20 ரன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணி கொடுத்தது பஞ்சாப்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஹெடெட் 9 மேட்ச் ஆடி 9 விக்கெட், வென்யூ 9 மேட்ச் ஆடி 7 விக்கெட். நம்பர்ஸ் கம்மியாக இருந்தாலும் 2வது போலிங்னா சஹலால் 4 விக்கெட் கூட எடுக்க முடியும். 2 ஓவரில் 4 விக்கெட் கூட சஹலால் எடுக்க முடியும். பிக் மேட்ச் பிளேயர். ஸோ இவரை கண்டிப்பாக ஆர்சிபி பேட்டர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஆர்சிபியில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது. தேவ்தத் படிக்கல் இருந்தார், பட் இப்போ மறுபடியும் ஜாயின் பண்ண மாதிரிலாம் நியூஸ் வருது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை நமக்கு தெரியலை. குருணால் பாண்டியா மட்டுமே ஒரு லெஃப்ட் ஹேண்டராக இருக்கார். அவர் டவுன் தி ஆர்டர் தான் ப்ளே பண்ண போகிறார். இப்போ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இல்லாதது சகலுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். 2வது போலிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா மஸ்டா சகலை வந்து உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் விஜயகுமார் வைசாக் அகெயின்ஸ்ட் ஆர்சிபி இது வரைக்கும் ப்ளே பண்ணது கிடையாது. லாஸ்ட் கேம்லேயுமே பெரிய நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஏன்ட்ட கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது மட்டும் விஜயகுமார் வைசாக்கை உங்களோட டீமில் கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக பெரிய நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து இல்லை. இந்த கிரவுண்ட்லையும் பெரிய நம்பர்ஸ் இல்லை. ரீசெண்டாக ஃபார்ம்லேயே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. 50% வரைக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போலிங்கில் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு 2-3 விக்கெட் கூட கிடைக்கலாம். ஸ்லைட்லி அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் போலிங் கொடுக்கறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போது பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரப்சிம்ரன் வர்சஸ் புவனேஸ்வர் குமார் பேட்டில் நம்ம லாஸ்ட் மேட்சே பேசியிருந்தோம். அவர் தான் விக்கெட்டும் எடுத்திருந்தார். 5 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ரேயாஸை புவனேஸ்வர் வந்து 3 முறை. ஹசிலுட் நம்பர்ஸ் பாருங்கள், இதை நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணுறேன். 22 பால் போல் பண்ணியிருக்காரு அகெயின்ஸ்ட் ஹசிலுட், சரி ஐயர். அதில் 11 ரன் கொடுத்து 4 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஹசிலுட்டை ஐயரால் ஆட முடியலை. இது வந்து உண்மையாக இருந்திருக்கு, நம்பர்ஸே சொல்லுது. நெக்ஸ்ட்டு பிரியான் சரியாக பெரிய நம்பர்ஸ் இல்லை, நெஹாலுக்கும் பெரிய நம்பர்ஸ் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஹசிலுட் வந்து 6 பாலுக்கு 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. ஷஷாங்க்கு பெரிய நம்பர்ஸ் இல்லை. ஸோ இந்த மேட்ச் வந்து பஞ்சாபுக்கு எடுக்கணும் அப்படின்னா பஞ்சாபோட மிடில் ஆர்டர்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேட்சை கொண்டு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மிடில் ஆர்டர் ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்கா, யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிக் பண்ணலாம், யாரெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் டாப் 4ல் கிட்டத்தட்ட பிரப்சிம்ரன் 50% கிட்டே இருக்கார். ஆஃப்டர் லைனப் வந்து ஒரு 55 கிட்டே வருவார். ஸோ ஓரளவுக்கு ஹை பர்சன்டேஜ் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹர்ஷ்தீப் சிங் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 பிளேயர்ஸ் வரைக்கும் ஹை பர்சன்டேஜில் நமக்கு தெரிய வராங்க. ஸ்லைட்லி ஸ்டோய்னிஸ் இருக்கார், பட் இருந்தாலும் ஸ்டோய்னிஸ் வந்து கொஞ்சம் ஆல்ரவுண்டர் ஸ்டார்ட்டில் இருக்கிறனால ஷேர் ஆகும். ஸோ இது வரைக்கும் இந்த 5 பிளேயர்ஸ் வரைக்கும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். இந்த 5 பிளேயர்ஸில் நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிளேயர் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷ்தீப் சிங் 2வது போலிங், பிரப்சிம்ரன் 2வது பேட்டிங். இந்த 2 பிளேயர்ஸ் மட்டும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதை தவிர்த்து இந்த மேட்சுக்கு லோ பர்சன்டேஜில் பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷஷாங்க் சிங் பிக் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோய்னிஸ் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. தென் விஜயகுமார் வைசக், சஹல், இந்த 4 பிளேயர்ஸும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பிக்ஸ் அந்த மேட்ச்சுக்கு தெரிய வராங்க. சிவிசி யாரெல்லாம் ப்ரோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி, பிரியான் சாரியா ஃபஸ்ட் பேட்டிங் சிவிசி, ஸ்டோய்னிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணி செகண்டாக பேட் பண்ணும்போது சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது தவிர்த்து இன்னும் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா 1, 2, 3 இந்த 3 மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்னால் யாராவது ஒருத்தர்கிட்ட விசி அளவுக்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீம் விக்கெட் கீப்பர்ஸில் சால்ட், பிரப்சிம்ரன் சிங், ஜிதேஷ் சர்மா, ஜாக்ஸ் இங்கிலீஷ் பிக் பண்ணியிருக்கோம்.
பேட்டர்ஸில் கோலி, ஐயர், பிரியான்ஸ் ஆர்யா, ஆல்ரவுண்டர்ஸில் ஷெப்பர்ட், பவுலர்ஸில் அசில்வுட், ஹர்ஷ்தீப் சிங், புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப்டன் விராட் கோலி, வைஸ் கேப்டன் ஐயர் அப்படிங்கிற மாதிரி சேஃபான ஆப்ஷனில் நம்ம போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து உங்களுக்கு லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் அந்த மேட்ச்க்கு ட்ரீம் டீம் வருவா, ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவா, கேப்டன் யார் வருவா, ரெண்டாவது இன்னிங்ஸ் யார் பர்ஃபார்ம் பண்ணுவா, கேப்டன் யார் வருவான்னு எழுதி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.